Hi friends, Assalamu alaikum. Welcome back to Farhani's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நாங்க இன்னைக்கு Farhani's Kitchenல ஸ்வீட் ஒன்று செய்யற எப்படின்றத பாப்போம். இது எப்படி செய்யறே, இதுக்கு என்னென்ன ingredients தேவைன்னு பார்க்கறதோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி மட்டும் பாருங்க. அப்ப உங்களுக்கு மிஸ் ஆவின ingredients இருந்தா உடனுக்குடனே பார்த்துக்கொள்றதுக்கு ஏழுமாவும். இந்த ரைஸ் தோதலை செஞ்சு கொள்றதுக்கு குக் பண்ணிக்கொண்டு ரைஸ் எடுத்துக்கிறேன். திக்கான பால், சீனி, கஜு, ஏலக்காய், கீ இவ்வளவு தான் எடுத்துக்கிறேன். எங்களோட தொதலை செய்கிற எப்படின்னு பார்க்குறதோட இன்னும் எங்களோட வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டே வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டுக்கு ரைஸை பிளெண்ட் பண்ணி கொள்றதுக்கு பிளெண்டர் கப் கொண்டு எடுத்து அதில் நான் எடுத்து வச்சுக்கொண்ட பழைய சோறு 450 கிராம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நான் இப்படி பழைய சோறு எடுக்க காரணம் மிச்சம் பேர் ரைஸ் பேலன்ஸ் ஆகினா அதை வீசுவாங்க. எங்களுக்கு அப்படி வீசாமல் இந்த மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணிக்கொள்ளதுனால தான் நான் இப்படி காட்டுறேன். அப்படி இல்லாமல் உங்களுக்கு ஒன்றுமெண்டா உடனே ரைஸ் குக் பண்ணியும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்ளும். இதுக்கே நல்லா திக்கான தேங்காய் பால் 3 கப்பும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு நான் 330 கிராம் சீனி எடுத்து அதில் ஒரு 50 கிராம் பேலன்ஸ் பண்ணிவிட்டு மற்ற எல்லா சீனியும் நான் இதில் போட்டுக்கொள்கிறேன். சீனியையும் போட்டுட்டு நான் எங்களோட இந்த ரைஸ் மிக்ஸினை கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்களோட ரைஸ் மிக்ஸினை நல்லா இப்படி பிளெண்ட் பண்ணிவிட்டு இதை நான் துண்டொண்டும் இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி நல்லா வடிச்சிட்டு இப்போ உங்களுக்கே பார்த்தா விலங்குது ஐக்கியம் எங்களுக்கு வடித்து முடிய போக்கில் கொஞ்சம் சோறு துண்டு இருக்குது. நான் இதை ரிட்டர்ன் பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இது மாதிரி எங்களோட பிளெண்ட் பண்ணிக்கொண்டு எல்லா ரைஸ் மிக்ஸினையும் நல்லா வடித்து எடுத்துக்கொள்ளணும். பிளெண்ட் பண்ணிக்கொண்ட ரைஸ் எல்லாம் இப்படி வடித்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா துண்டு இல்லாமல் வடித்து எடுத்துக்கொள்ளணும். நாங்கள் இப்படி ரைஸ் மிக்ஸினை வடிச்சிட்டு பேலன்ஸ் ஆகின ரைஸ் பேஸ்ட் கொஞ்சம் மீக்குது. இது ஒழுங்காக பிளெண்ட் ஆகல. இதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி பிளெண்ட் பண்ணி கொள்றதுக்கு எங்களோட வடித்த பால் மிக்ஸினாலே கொஞ்சம் ஊற்றி நான் ரிட்டன் இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நான் ரிட்டர்ன் பிளெண்டரில் ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதையும் ஊற்றி நல்லா வடித்து எடுத்துக்கொள்ளணும். உங்களுக்கே பார்த்தா விலங்குது ஐக்கியம் எங்களோட ரைஸ் கொஞ்சமாக வேஸ்ட் ஆகாமல் ஃபுல்லாக நல்லா பிளெண்ட் பண்ணி வடித்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கே பார்த்தா விலங்குது இருக்கேன் எங்களோட மிக்ஸின் கொஞ்சம் திக்காகிக்குது. இந்த மாதிரி திக்கான மிக்ஸினோடு செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். வாங்க நாங்கள் இப்போ தொதலை எப்படி செஞ்சு கொள்கிறேன்றது பார்ப்போம். தொதலை செஞ்சு கொள்றதுக்கு எங்களோட தொதலை செஞ்சு போடுறதுக்கு தட்டை ரெடி பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு நான் எங்களுக்கு தேவையான சைஸ் தட்டொண்டு எடுத்து அதில் கொஞ்சம் நல்லா பட்டரை பூசி வச்சுக்கொள்ளணும். ஏனென்றால் நாங்கள் தொதலை செஞ்சதுக்கு பிறகு தட்டை ரெடி பண்ண போனோமென்றா எங்களோட தொதல் டக்குன்னு இருவை பார்க்கும். அதனால் நாங்கள் தட்டை ரெடி பண்ணிட்டு தான் தொதலை செஞ்சு கொள்ளணும். நான் இப்போ எங்கேருந்து தொதலை செஞ்சு கொள்றதுக்கு கணத்தை தாச்சொண்டு எடுத்து அடுப்பில் வச்சுக்கிறேன். எங்களோட தாச்சி கொஞ்சம் நல்லா ஹீட்டாகி கொண்டு வரப்போக்கல அதில் நான் நேரத்தோடு எடுத்து வச்சுக்கொண்டு 50 கிராம் சீனியை போட்டு அதை கொஞ்சம் கேரமல் பண்ணிக்கொள்ள போகிறேன். அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இது கொஞ்சம் நல்லா கேரமல் பண்ணிக்கொள்ளணும். இல்லாட்டி இது தீய பார்க்கும். இப்போ உங்களுக்கே பார்த்தா விலங்குது ஐக்கியம் சீனியும் நல்லா மெல்ட் ஆகி கொண்டு வருது. இப்படி சீனியும் நல்லா மெல்ட் ஆகி
இது கரமலாய் வரும் வரைக்கும் நாங்கள் இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். உங்களுக்கு இதை விட கொஞ்சம் டார்க் கலருக்கு தொதலை செஞ்சுக்கொள்ளணுமே நினைக்குதுண்டா நீங்கள் வெள்ளை சீனி எடுக்காமல் இதுக்கு ப்ரௌன் சீனி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கலர் டார்க்காக்கி செஞ்சு கொள்ளையிலும். இப்போ உங்களுக்கே பார்த்தா விலங்குதாய்க்கும் சீனியோட கலரும் மாறிக்கொண்டு வருது. இப்போ உங்களுக்கே பார்த்தா விலங்குதாய்க்கும் சீனியோட கலரும் மாறி நல்ல ப்ரௌன் கலருக்கு வந்திருக்குது. எங்களுக்கு இந்த கலர் போதும். நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்படி நல்லா கலர் மாறி கொதிச்சுக்கொண்டு வரப்போக்கல நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு நான் நேரத்தோடு செஞ்சு வச்சுக்கொண்டு எங்களோட ரைஸ் மிக்ஸினை இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கொஞ்சம் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அப்படி இல்லாட்டி இதுக்கு வந்து தீயை பார்க்கும். நாங்கள் தீரத்துக்கு விடாமல் இதுக்கு வந்து நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி இருக்கணும். இந்த துதல் செய்கிறது மிச்சம் கஷ்டமான வேலையோண்டு இல்லை, இது கொஞ்சம் ஈஸி தான். ஆனால் இது வந்து மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. இது கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும், அது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி இது செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதை உங்களுக்கு செஞ்சு பார்த்தா விளங்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு பார்த்தா விலங்குது ஐக்கியம் இப்படி மிக்ஸ் பண்ணி இக்க போக்கல எங்களுக்கு மிக்ஸின் கொஞ்சம் நல்லா திக்காவி கொண்டு வருது. எங்களுக்கு இந்த அளவு போதா, எங்களுக்கு இன்னும் திக்காவி வரணும். நாங்கள் இன்னும் திக்காவி வரும் வரைக்கும் இது கைவிடாமல் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். பாருங்கள், எங்களோட மிக்ஸின் இருந்ததுக்கு இன்னும் நல்லா திக்காவி வந்திக்குது. திக்காவி கொஞ்சம் கொதிச்சு கொண்டும் வருது. ஆனால் எங்களுக்கு இந்த அளவு போதா, எங்களுக்கு இன்னும் நல்லா திக்காவி வரணும். எங்களோட மிக்ஸின் இன்னும் நல்லா திக்காவி வரும் வரைக்கும் இது கொஞ்சம் கைவிடாமல் இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ உங்களுக்கு பார்க்க போல் விலங்குது ஐக்கியம் எங்கள்ட இந்த மிக்ஸின் இருந்ததுக்கு நல்லா திக்காகி கலரும் மாறிக்கொண்டு வருது. ஆனால் எங்களுக்கு இந்த கலர் போதா, நாங்கள் இன்னும் கலர் வந்து இன்னும் மிக்ஸின் திக்காவை காட்டி இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி நல்லா கொஞ்சம் திக்காவி கொண்டு வரப்போக்கல இதுக்கே நான் 5-6 ஏலக்காய் எடுத்து அதை கொஞ்சம் நல்லா தட்டி அதையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பாருங்கள், இது இருந்ததை விட இன்னும் நல்லா திக்காவி வந்திருக்குது. இப்படி நல்லா திக்காவி வரப்போக்கல நான் இதுக்கு 150 கிராம் கஜு எடுத்து அது கொஞ்சம் சின்னதாக வெட்டி அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்களிருந்து துதல் மிக்ஸின் இருந்ததை விட நல்லா திக்காவி வந்திருக்குது. நான் இப்போ இதுக்கு கீ கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். எங்களோட கீயும் ஆட் பண்ணி நாங்கள் இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும்.
கீ எல்லாம் நல்லா தொதலோடு மிக்ஸ் ஆகி வரப்போக்கல நான் இதுக்கு இன்னும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பாருங்கள், எங்களோட தொதல் இருந்ததுக்கு இன்னும் நல்லா திக்காவி வந்திருக்குது. ஆனால் இந்த அளவு போதா, இன்னும் திக்காவி வரணும். இப்படி திக்காவி வரப்போக்கில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நாங்கள் கைவிடாமல் இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் திக்காவும் வரைக்கும் இதை கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இதுக்கே நான் 3வது கரண்டி கீயையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு நான் 4வது டேபிள் ஸ்பூன் கீயையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். பாருங்கள், இப்போ உங்களுக்கே விளங்குதாய்க்கும் எங்களோட தொதல் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா திக்காகி வந்திருக்குது. நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சு இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்புலேருந்து இறக்கிக்கொள்ள போகிறேன். இப்போ உங்களுக்கே விளங்குதாய்க்கும் எங்களோட தொதல் சட்டியில் ஒட்டாமல் ஒன்று கொண்டு ஒட்டி நல்ல பசந்தாக இதாக வந்திருக்குது. உங்களுக்கு இது இன்னும் நல்லா திக்காக வரணும்னு நினச்சிச்சேன்டா இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வரும் வரைக்கும் நீங்கள் இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி இது கொஞ்சம் லூஸாக நல்லா இதாக இருந்துச்சுண்டா பரவாயில்லன்னு நினைக்குதுண்டா இந்த அளவு போதும். எங்களுக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நாங்கள் தட்டில் போட்டுக்கொள்ளணும். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எங்கள்ட ரெடி பண்ணி வச்சு இந்த தட்டில் தொதலை போட்டுக்கொள்ள போகிறேன். எங்களோட தொதலை நான் இப்படி தட்டில் போட்டுட்டு இதை லெவல் பண்ணி இதை நான் ஒரு 1/2 hour வச்சு கொஞ்சம் ஆற வச்சு எடுக்க போகிறேன். எங்களோட தொதல் ஆறினத்துக்கு போகிறோம் நாங்கள் இதை துண்டு வெட்டி எடுத்துக்கொள்வோம். இப்போ எங்களோட தொதல் நல்லா ஆறிக்குது. இப்போ நாங்கள் இதை துண்டு வெட்டிக்கொள்வோம். எப்படி இருக்குதுன்னு பார்க்க இது நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் பேலன்ஸான ரைஸை வீசாமல் அதை யூஸ் பண்ணி செஞ்சு கொண்ட தொதல். இது நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் எல்லாத்துக்கும் நல்லா பிடிக்கும். இது நல்ல டேஸ்ட்டான தொதல் உண்டு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கும் எங்களோட ரைஸ் தொதல் பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோடு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி இன்னும் புதிய ரெசிபி தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் வர பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய ரெசிபி உங்களுக்கு உடனுக்குடனே பார்த்துக்கொள்கிறதுக்கு எளிமாகும். உங்களுக்கே பார்த்தா விளங்குதாய்க்கும் இது நல்லா பசந்தாக துண்டு வெட்டி எடுக்கலும். இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கே விளங்கும் இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுண்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோன்னு எடுத்துக்கொண்டு வரும் வரைக்கும் உங்களோட துவாவில் எங்களையும் சேர்த்துக்கோங்க.